கோவில் உண்டியலில் ஐபோன் நானாக இருந்திருந்தா வித்தியாசமா கையாண்டிருப்பேன் என்று கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளார். கோவில் உண்டியலில் பக்தர் தனது ஐபோனை தவறவிட்டது குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன. இது குறித்து பேசிய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் நான் இருந்திருந்தால் இந்த விவகாரத்தை வித்தியாசமாக கையாண்டிருப்பேன் என்றும் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் கந்தசாமி திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் தரிசனத்திற்கு என நாள்தோறும் குறிப்பிட்ட அளவில் பக்தர்கள் வருகிறார்கள். சில நாட்களுக்கு முன்னர் இக்கோவிலுக்கு சென்றிருந்த சென்னையை சேர்ந்த தினேஷ் என்பவர் சாமி கும்பிட்டுவிட்டு உண்டியலில் காணிக்கை செலுத்தி இருக்கிறார். அப்போது தவறுதலாக மேல் பாக்கெட்டில் வைத்திருந்த ஐபோன் நடுவி உண்டியலில் விழுந்திருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் கோவில் நிர்வாகத்திடம் போன் குறித்து கேட்டறிந்தார். ஆனால் கோவில் நிர்வாகம் போனை வழங்க மறுத்துவிட்டது. மட்டுமல்லாது உண்டியலில் விழுந்தது அனைத்தும் சுவாமிக்கே சொந்தம் என்று நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இதையடுத்து தினேஷ் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளை அணுகி நடந்த சம்பவத்தை விரிவாக விளக்கி செல்போனை கேட்டு கடிதம் ஒன்றையும் கொடுத்திருக்கிறார். கடிதத்தை பெற்றுக்கொண்ட இந்து சமய அறநிலைத்துறை விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளது. அமைச்சர் சேகர் பாபுவும் இதே கருத்தை செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து பதிலளித்துள்ள கார்த்தி சிதம்பரம், இந்த விவகாரத்தை நானாக இருந்திருந்தால் வித்தியாசமாக கையாண்டிருப்பேன் என்றும் கூறியுள்ளார். அதாவது உண்டியலில் ஐபோன் விழுந்த செய்தியை நான் முழுமையாக படித்திருந்தேன். இந்த விவகாரத்தில் உண்டியலில் விழுந்து அனைத்தும் கோவிலுக்கு சொந்தம் என்று அறநிலைத்துறை கூறுகிறது. இதுவும் சரிதான். இன்று செல்போன் விழுந்துவிட்டது என்று கூறுபவர்கள் நாளை கை தவறி மோதிரம் விழுந்துவிட்டது, தங்கம் காசு விழுந்துவிட்டது என்று கூறுவார்கள். அது மட்டுமின்றி மொபைல் போன் என்றால் யாருடையது என கண்டுபிடித்து விடலாம். ஆனால் மோதிரம், செயின் போன்றவை விழுந்துவிட்டால் யாருடையது என்று கண்டுபிடிப்பது கடினமானது. இந்த முறை செல்போனுக்கு விதிவிலக்கு கொடுத்தால் அடுத்த முறை மோதிரம் விழுந்துவிட்டது என்று சொல்லி விதிவிலக்கு கேட்பார்கள். செல்போன் விழுந்த விஷயத்தில் செல்போனுக்கு உண்டான தொகையை கொடுத்துவிட்டு அதனை திரும்ப கொடுத்து இருக்கலாம். இப்படி விதிவிலக்கு செய்திருக்கலாம். மொபைல் போன் என்பது வெறும் பொருள் மட்டுமல்ல, அதில் பல தரவுகள் இருக்கிறது. நானாக இருந்திருந்தால் இந்த விஷயத்தை சற்று வித்தியாசமாக கையாண்டிருப்பேன் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.